வணக்கம். நாம் இப்போது விஜயமங்கலத்துக்கு அருகே வாய்ப்பாடி என்கின்ற ஊரில் வக்கரகாளியம்மன் கோயிலினுடைய வாயில் தான் நிற்கின்றோம். இது வடக்கு வாயில் செல்வி என்ற வழக்கத்தில் உள்ளது. கொற்றவை என்றும் வழிபடப்படும். தமிழ்நாட்டிலே திருவக்கரை என்கின்ற ஊர் விழுப்புரம் மாவட்டத்திலே திண்டிவனத்துக்கு அருகே உள்ளது. சந்திரமௌலீஸ்வரர் என்ற சிவன் கோயிலிலே வக்கரகாளியம்மனுக்காக தனி கோயில் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதுக்கு அடுத்தால் போல தமிழ்நாட்டில் விஜயமங்கலம் அருகே சென்னிமலை சாலையின் கிழக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த கோயிலில் தான் வக்கரகாளியம்மனுக்கு தனி கோயில் இருக்கின்றது. இது கொங்கு மண்டலம் பெற்ற ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். இந்த கோயிலினுடைய சிறப்பை தான் இங்கு நாம் காணப்போகின்றோம். சாதாரணமாக ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாவது உண்டு, உச்சமாவது உண்டு. செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் வக்கரமடைவது உண்டு. வக்கரம் என்றாலே கிரகங்கள் முன்னோக்கி செல்லாமல் தன் பாதையிலிருந்து பின்னோக்கி செல்வதாகும். பின்னோக்கி செல்கின்ற எந்த கிரகமும் தன்னுடைய பணியை மெதுவாகத்தான் செல்லும். முன்னோக்கி செல்பவர் ஓடுகின்ற வேகத்திற்கு ஈடாக பின்னோக்கி செல்பவர் செல்ல முடியாது என்பது வழக்கத்தில் உள்ளது. அந்த வகையிலே ஜாதகத்தில் கிரக நிலைகள் வக்கரமாக இருக்குமானால் அந்த வக்கர கிரகங்களை சரி செய்யும் நோக்கில் எழுப்பப்பட்ட இந்த தெய்வம்தான் வக்கரகாளியம்மன் கோயில் என்று சொல்லப்படுகின்றது. இதனுடைய காலம் 13ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதி. கிட்டத்தட்ட 750 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருந்துறை பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னர்கள் காலத்தில் எழுப்பப்பட்ட கோயில்தான் இந்த வக்கரகாளியம்மன் கோயில். கொங்கு சோழர்களால் பாராட்டப்பட்டு, கொங்கு பாண்டியர்களால் பாராட்டப்பட்டு, விஜயநகர சாம்ராஜ்யத்தாலும் நாயக்க மன்னர்களாலும் வழிபடப்பட்டு பெரிய கோயிலாக இருந்த இந்த ஒன்று தற்காலத்தில் சிதைவுற்று கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருப்பணி நடைபெற்று இப்போதுள்ள நிலையை அடைந்துள்ளது. மூலவர் வக்கரகாளியம்மன் மட்டும்தான். வேறொரு எந்த சிலையும் கோஷ்டத்தில் திருச்சுற்றில் இல்லை. என்ன காரணம் என்றால் இது பாறையின் மீது அமைந்த கோயில். சிறு வட்டப்பாறை இந்த கோயிலை சுற்றி ஓடுகின்றது. அந்த வட்டப்பாறையின் மீது தான் இந்த கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. கோயில் கருவறையில் இருக்கின்ற தாயார் வக்கரகாளியம்மன் கிட்டத்தட்ட கொங்கு கலைப்பாணியை விட்டு சோழரனுடைய கலைப்பாணியில் அமைந்த தெய்வம் அது. ஒரு தலையை அமைத்து கொண்டிருந்தாலும் 6 கரங்களிலும் 1000 ஆயுதங்களை வைத்துக்கொண்டு வக்கராசுரன் என்கின்ற அசுரனை காலில் மிதித்து அழித்து கொண்டிருக்கின்ற நிலையில் காணப்படுகின்றாள். வக்கரகாளி அம்மனாக அழிக்கின்ற தெய்வமாக இல்லாமல் அந்த வக்கராசுரனை கருணை காட்டி அமைப்பதாக இருக்கின்றது. இந்த வாயிலின் முன்னால் 8 பட்டையுடைய பலிபீடம் இடம்பெற்றிருப்பது ஒரு வகையில் பார்ப்போமானால் இது சமண சின்னம் போல அமைதியாக காணப்படுகிறது. முன்னதாக பிற்காலத்தில் அமைக்கப்பட்ட சுயம்பு மூர்த்தங்கள் 5 லிங்கங்களாக இடம்பெறுகின்றன. இந்த மூலஸ்தானம் ஒரு சிறப்பான அமைப்பினை கொண்டது. யானை புக முடியாத அளவிற்கு சிறிய வாயிலை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 3க்கு 2.5 அடி அகலம் கொண்டதாக காணப்படுகிறது. எந்த மன்னன் ஆட்சி காலத்திலும் இவ்வாறு ஒரு சிறப்பினை தற்காலத்தில் நாம் காண முடியாது. கோச்சங்கனான் என்கின்ற மன்னன் மட்டும் அமைத்த மாட கோயில்களில் இவ்வாறு சிறு துவார அமைப்பிலே மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருப்பதை சோழ நாட்டில் காணலாம். ஆனால் இந்த கோயிலில் இருக்கின்ற மூலஸ்தானத்தில் முதலில் தாயாரை மூலஸ்தானத்தில் அமரச் செய்து அதன் பின்னால் கட்டுமானம் செய்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த கட்டுமானம் சிறப்புடையதாக அமைகின்றது. தாயாரினுடைய உயரம் கிட்டத்தட்ட 4.5 அடி உயரம். ஆனால் அதனுடைய வாயிலோ 2.25 அடி 3 அடி உயரத்திற்கு மேல் இல்லை. எனவே குனிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே கருவறையானது 10க்கு 8 என்கின்ற அமைப்பிலே மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது. தாயாரினுடைய பாதத்திலே பார்ப்போமானால் கருணையை வேண்டுகின்ற அசுரனாக காட்டப்படுகின்றான். அவன் அழிக்கின்ற நிலையில் காளி தேவி இங்கே இடையில்லை. சங்க இலக்கியத்தில் இவளுக்கு வடவாயில் செல்வி என்றும் கொற்றவை என்றும் வழக்கம். இந்த கோயில் வடக்கு பார்த்த கோயிலாக இருப்பதும் இந்த கோயிலினுடைய தனிச்சிறப்பாக அமைகின்றது. ஊரினுடைய எல்லையில் வாய்ப்பாடி என்கின்ற ஊரின் எல்லையில் காக்கின்ற தெய்வமாக இருந்திருக்கின்றாள். ஒரு காலத்தில் இந்த ஊரில் மிகப்பெரிய சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் இருந்து கால மாற்றத்தால் அவர் அழிவுற்ற போது இந்த கோயில் தனிமைப்பட்டு ஒரு காட்டுக்குள் இருக்கின்ற அமைப்பினை கொண்டிருந்ததாக இங்கு ஊர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அருகே 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அரசநாமலை என்கின்ற சமண
சார்ந்த சமண மதம் சார்ந்த கோயில் இருக்கின்றது. பின்னால் அது சிவன் கோயிலாக 12ஆம் நூற்றாண்டில் மாற்றப்பட்டது. அந்த 12ஆம் நூற்றாண்டு காலத்திற்கு பின்னால் எழுந்த கோயில் தான் இது. இதனுடைய காலம் 700லிருந்து 750 ஆண்டுகள் பழமை என்று உறுதியாக சொல்லலாம். அந்த சிற்ப அமைப்பும் சோழர்கள் பாணியில் அமைந்திருப்பதனால் கொங்கு சோழர் காலத்தில் பாராட்டப்பட்ட கோயில். ஆனால் சிலை சோழர் காலத்து கோயில். பெருந்துறை ஆண்ட சோழ மன்னர்கள் பெருந்துறையில் இருக்கின்ற அந்த கோயில் அமைத்த போது இந்த கோயிலும் அமைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு ஆதாரமாக இந்த சிலை கிடைக்கின்றது. சிலையினுடைய உயரம் ஏற்கனவே சொல்வது போல 3.5 அடியிலிருந்து 4 அடி உயரம், பீடம் இல்லாமல் தன்னுடைய 2 புறங்களிலும் அற்புதமான ஆயுதங்களை ஏந்தி உட்கட ஆசனத்தில் மலர்ந்த முகத்தோடு கருணை காட்டும் ஒளிகளோடு அமர்ந்திருக்கின்றான். நெற்றியிலே கரண்ட மகுடமும் சிறு சிவலிங்கமும் இடம்பெறுகின்றது. அதற்கு மேலாக பாதத்தை உட்கட ஆசனத்தாக வேல் ஒன்றை கையில் ஏந்தி அதனை அசுரனுடைய இடுப்பிலே செருகின்ற அமைப்பில் இந்த சின்னமானது அமைந்திருக்கின்றது. மற்ற கோயில்கள் இருக்கின்ற காளி தெய்வத்தை காட்டிலும் இவள் சிறப்பானவள் என்றது என்னென்றால் இவள் அழிக்கின்ற தெய்வம் அல்ல, காக்கின்ற கடவுளாக இருக்கின்றாள். ராகு கேது இந்த தாயனுடைய பாதங்களில் கிடப்பதாக நாம் கருத இடமுள்ள வகையிலே கோயிலினுடைய சன்னிதானத்தின் முற்பகுதியிலேயே மிக அற்புதமாக நாகம் ஒன்று முக அமைப்போடு எழுந்துள்ளது. இதனுடைய வயதும் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் முன்னதாக இருந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் இந்த கோயில் ராகுகேது பரிகார கோயிலாக இருந்து பின்னர் அது கோயிலினுடைய சன்னிதானத்திற்குள் உள்பகுதி இடம்பெறுகின்றது. தற்காலத்திலும் ராகுக்கு தனியாக ஒரு சின்னமானது நடைபாதை சுற்றுவட்ட பாதையிலே கோயிலுடைய சுற்று பக்கத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலினுடைய கிழக்கு பக்கம் விநாயகரும், தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தியும், மேற்கு பக்கம் முருகனுடைய அமைப்பும் கூடவே ஒரு முனிவரனுடைய சிலைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆண் பெண்ணுடைய அந்த ராகு கேது பரிகாரத்துக்காக சொல்லக்கூடிய மழலை பேர் தரக்கூடிய சிற்பமும் காட்டப்பட்டிருக்கின்றது. வடக்கு பக்கத்திலே தாயாரனுடைய பார்வதி தேவனுடைய சிலை இடம்பெற்றுள்ளது. எனவே இந்த தாயார் பார்வதியின் அம்சமாக, காளி அம்சமாக இல்லாமல் பார்வதியின் அம்சமாக இருக்கின்றது. மேலே இருக்கின்ற அந்த கோபுரங்கள் யாழி வடிவங்கள் எல்லாம் அதற்கு கீழே இருக்கின்ற அந்த வடிவமும் திராவிட கலப்பாணியை கொண்டதாக இருக்கின்றது. இந்த கோபுரத்தினுடைய காலமே கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறலாம். கோயில் வெளியே திருச்சுற்றிலே பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இது பாறையின் மீது கட்டப்பட்ட கோயிலே தவிர குடைவரை கோயில் அல்ல. நேரடியாக பாறையிலிருந்து 2 கட்டமைப்புகள், ஒன்று அர்த்த மண்டபம், மற்றொன்று கருவறையாக 2 அறைகள் மட்டுமே கொண்டதாக இருக்கின்றது. இந்த கோயிலில் வழிபாடு செய்கின்ற மக்கள் அவருடைய வேண்டுகோள் நிறைவேறிய பின்னால் மடப்பள்ளி, வெளியே கோயிலுக்கு முன்னால் பக்கம் இருக்கின்ற விளக்குத்தூண் மற்றும் கோயில் மணி ஆகியவற்றை புதிதாக நிர்மாணம் செய்துள்ளார்கள். கழிவறையும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி இந்த கோயில் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கோயிலினுடைய மற்றொரு சிறப்பு, கிரகங்கள் வக்கரமானால், ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமானால் அந்த கிரகத்தினுடைய நாட்களிலே வந்து தங்களுடைய ஜாதகத்தை வைத்தோ அல்லது என்ன கிரகம் வக்கரமாக இருக்கிறதோ அதற்குரிய நாளில் அதற்குரிய ஓரையில் வந்து வழிபடுவது மிகச் சிறப்பு. 2 தீபங்கள் ஏற்றுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை மாலை 3 to 4:30 மணி நேரத்திலேயும், வெள்ளிக்கிழமை 10:30 மணி, காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை ராகால வேளையிலும் மிகச் சிறப்பாக கோயிலின் சார்பாகவே எல்லா அபிடேகங்களும் செய்து அலங்காரம் செய்து மக்களுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் மிகச் சிறப்பாக நடத்தப்படுகின்றது. தேவைக்கு ஏற்ப, மக்களினுடைய தேவைக்கு ஏற்ப அந்தந்த நாள்களில் விரும்புவார்களானால் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கோயில் வழிபாடுக்கு திறந்துவிடப்படுகின்றது. காலை முதல் மாலை வரை வழிபாடு செய்வதற்கு உகந்த இடமாக இருக்கின்றது. விஜயமங்கலத்திலிருந்து S4 மற்றும் C4, C14 என்கின்ற 2 நகர பேருந்துகள் சென்னிமலை சாலையை நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் கோயிலினுடைய பக்கத்திலேயே செல்கின்றன. வெள்ள வேட்டுவன் என்கின்ற எழுத்து பொறிப்புடைய ஒரு சிற்பம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சிற்பத்திலே வீரன் ஒருவன் புலியை, ஊருக்குள் புகுந்த புலியை
ஊர் மக்களிடமிருந்து காப்பாற்றும் நோக்கிலே அந்த புலியை கொள்ளுகின்ற அந்த அமைப்பும் அந்த புலியானது அவனை கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற முயற்சியும் காட்டப்படுகின்றது. ஒரு காலால் அவனுடைய தொடையை கிழிக்கின்றது, மற்றொரு காலால் குத்த வரும் கையை கிழிக்கின்றது. வீரன் தன் கையில் மடக்கு கத்தி என்று சொல்லக்கூடிய ஸ்பிரிங் கத்தி என்று சொல்வார்கள், அந்த கத்தியை கையிலே பிடித்து அதனுடைய இடைப்பகுதியிலே சொருகி கொண்டிருக்கின்றான். அதனால் தன்னுடைய செயல்பாடு அற்ற நிலையில் புலி காட்டப்படுகின்றது. இருந்தாலும் கர்ஜிக்கின்ற நிலை மிகச் சிறப்பாக காட்டப்படுகின்றது. இதனுடைய எழுத்து பொறிப்பும் கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக காணப்படுகிறது. குரோதி வருஷம் ஆடி மாதம் 25வது நாள் வாய்ப்பாடி கருமண்டன் மகன் பொம்மண்டன் பெரமண்டன் அப்படிங்கிற எழுத்துக்களான இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அது கருமன் என்பவனுடைய மகன், பெரமண்டன் என்பவன் ஊருக்குள் புகுந்த புலியை அடக்கி கொன்று ஊர் மக்களை காத்ததன் நினைவாக அவர் இறந்தபோது அவருடைய உருவத்தை இந்த கல்லிலேயும் அந்த புலியையும் செதுக்கி நினைவு சின்னமாக வைத்து நடுகள் சிற்பமாக வழிமட்டத்தை இந்த சொற்கள் காட்டுகின்றன. கீழே வெள்ள வேட்டுவன் என்கின்ற எழுத்தும் இடம்பெறுகின்றது. அது காலத்தால் பிந்தியதாக இருக்கலாம். இந்த எழுத்துக்கும் இதற்கும் கால இடைவெளி அதிகமாக இருக்கின்றது. இந்த வக்கரகாளியம்மனுடைய 108 போற்றிகளும் முன்னால் இடம்பெறுகின்றன. மற்றும் இதனுடைய தக்காராக தற்போது அறங்காவலராக இருக்கின்ற தினேஸ்வரர் என்பவருடைய அறிவிப்பு பலகையும் இருக்கின்றது. ஏதேனும் குறைகள் இருந்தால் அவற்றை தெரிவிக்கின்ற வகையிலே மிக அற்புதமாக ஒரு தபால் பெட்டியும் கூட இணைத்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கோயிலிலே அந்த நிர்வாகியினுடைய தொடர்பும் பூசாரி சிவகுமாரனுடைய தொடர்பு எண்ணம் கோயிலிலே இருக்கின்ற முன் மண்டபத்திலே காட்டப்படுகின்றது. வாய்ப்பிருப்பவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற வக்கர கிரகங்களை நிவர்த்தி செய்து வாழ்வாங்கு வாழ வருமாறு அழைக்கின்றோம். நன்றி. வணக்கங்க. இப்போ கோயில் வந்து வாய்ப்பாடி ஸ்ரீ வக்கரகாளியம்மன் திருக்கோயிலுங்க. பேர் வந்து சிவகுமார், கோயில் பூஜாரியாக இருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 3 to 4 வந்து ராகுகால பூஜையாகுங்க. ராகுகால பூஜைங்கிறது வந்து 3:10க்கு அபிஷேக பூஜை ஆரம்பிச்சிருவோம். 4 மணி 4:30க்குள்ளே அலங்கார பூஜை முடிஞ்சிருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் என்ன சொல்கிறது, ஜாதக ரீதியாக செவ்வாய் இருக்கிறது அவங்கெல்லாம் வந்து இங்கே தீபம் போட்டு போனால் நல்லா சிறப்பாக இருக்கும். மெயினாக நல்லெண்ணெய் தீபம், பசுனை தீபம் போட்டு போகிறது சிறப்புங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10 to 12 வந்து ராகுகால பூஜைங்க. அதுபோக வந்து தினசரி பூஜை இருக்குங்க. தினசரி பூஜை வந்து டெய்லியும் வந்து 8:30 மணிலேருந்து 9 வரைக்கும் தினசரி பூஜைங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்து இரவு 7 மணிக்கு அபிஷேக பூஜை ஆரம்பித்து அன்னதானம் வந்து அலங்கார பூஜை வந்து 8 மணிக்கு முடிஞ்சு அன்னதானம் வந்து தொடர்ந்து நடைபெறுமுங்க. இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா புதன் வக்கரம், குரு வக்கரம், சனி வக்கரம், இந்த மாதிரி வக்கர தோஷம்னு சொல்லக்கூடாது, வக்கர திசை இருக்கிறவங்க வந்து இந்த காளியோட சன்னதிக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு நெய் தீபம் போட்டு வழிபட்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. இரண்டாவது வந்து கல்யாணம் ஆகாதவங்க, திருமணம் ஆகாதவங்க வந்து ஜனன ஜாதகம் கொண்டு வந்து சாமியோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அதிலிருந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்தா உடனே காரியம் ரெடி ஆயிருங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து தயிர் அபிஷேகம் பண்ணுவோமுங்க. தயிர் அபிஷேகம் வந்து பண்ணிட்டு போனால் சிறப்பாக இருக்குங்க. தயிர்னா அதாவது 1 லிட்டர் 2 லிட்டரெல்லாம் இல்லைங்க, குறைஞ்ச 4 லிட்டர் 5 லிட்டராவது. ஏன்னா சாமியோட விக்கிரகம் வந்து பெருசுங்க, அதுக்கு தகுந்தாப்புல அபிஷேகம் பண்ணிட்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க, அதாவது பூமி இடம் விற்காது, ஒன்று வாங்கணும் முடிக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்தோட மண் கொண்டு ஒரு 3 விடி மண் எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு நம்ம
சாமியோட பாதத்தில் வந்து வச்சு பூஜை பண்ணி நீங்கள் அந்த மண்ணை எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வச்சு ஒரு சூடம் ஏற்றி ஒரு காணிக்கை, ஒரு 5 ரூபா காணிக்கை, சாமி நம்ம வீட்டில் பூஜை அறையில் வந்து சாமி போட்டோ இருக்குது, அந்த போட்டோவில் வந்து இந்த காளியின் வேண்டி அந்த காணிக்கை வந்து முடிஞ்சு வச்சிங்கன்னா அந்த காரி எப்போ ரெடியாகுதோ அப்போ வந்து அந்த காணிக்கை செலுத்தலாமுங்க. மற்றொன்று பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வலதுபுறமாக சுற்றுவாங்க கோயிலில். இந்த கோயிலில் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு சூலாயுதம் இருக்குங்க. இந்த சூலாயுதத்திலிருந்து 5 சுற்று வலதுபுறமாக 5 சுற்று, இடதுபுறமாக 4 சுற்று. நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியத்தை வந்து மனசார வேண்டிட்டு நம்மளால் முடிஞ்ச காணிக்கை செலுத்துறங்க சாமி, அந்த மாதிரி செலுத்திட்டு வந்தோம்னா உடனே காரியம் ரெடி. இப்போ சமீப காலத்துமா இப்போ 12 வருஷமாக வந்து ஆடி மாதத்தில் வந்து பௌர்ணமி, ஆடி பௌர்ணமியிலிருந்து ஒரு 11 நாள் முன்னாலேங்க, அந்த 11 நாள் முன்னாலே வந்து டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அபிஷேகம், ஒவ்வொரு பூவு, ஒவ்வொரு அலங்காரம். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால், நாளைக்கு தயிர், தேன், அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அபிஷேகம். பூ இது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூ வச்சு அலங்காரம் பண்ணுவோங்க. அப்புறம் தினசரியுமே அன்னதானம். அந்த கடைசி 12ஆவது நாள் வர அன்னைக்கு தீர்த்த குடம், பால் குடம் பம்பையாடியால் அழைச்சிட்டு வந்துங்க, சாமியால் அழைச்சிட்டு வந்து யாகமெல்லாம் போட்டு அந்த அன்னைக்கு வந்து எல்லா அபிஷேகமுங்க, அந்த அன்னைக்கு தீர்த்தத்துக்கு போகிறவங்க வரவங்க எல்லாருக்குமே அன்னதானங்க. காலையிலேருந்து பொழுது வரைக்கும் எல்லாருக்குமே அன்னதானங்க. பௌர்ணமி நாள் அந்த அன்னைக்கு வர அன்னைக்கு யாகமெல்லாம் போட்டு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் எல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க. மக்கள் வர்றது பார்த்தீங்கன்னா மைசூர், திருவாரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இங்கே சுற்றுவட்டார பகுதி பெருந்துறை, ஈரோடு, காங்கேயம், சென்னிமலை, விஜயமங்கலம், திருப்பூர், எல்லா ஊர்லேருந்து வந்துட்டு போகிறாங்க. மனசார கடவுளை நம்ம